இங்க மீனா ஸ்ருதி எல்லாரும் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலையை பாக்குறாங்க. பார்த்தா வீடு ரொம்பவே நீட்டா இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த பக்கம் வீட்டுல இருக்க பாத்திரம்லாம் பக்காவா கழுவி வீட்டே ரொம்ப பரபரப்பா வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனாவும் பரவாயில்லைங்க, நாங்க வீட்டுல இல்லைனாலும் நீங்க இந்த வீட்டை ரொம்பவே சுத்தமாவும் சுகாதாரமாவும் பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை குறுக்க வந்து, ஆமாமா நீ இல்லாதப்பதான் இந்த வீட்டு வேலையோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறத என் பசங்க புரிஞ்சுக்கிட்டானுங்க. சொல்லப்போனா 3 பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவனுங்க இந்த வேலை எவ்வளவு கஷ்டமானது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் மீனா கிட்ட எடுத்து சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஸ்ருதி இருந்துகிட்டு, ஆமா அங்கிள் நல்லா சொல்லுங்க, சொல்லப்போனா மீனா மட்டும்தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமைக்கிறதும் அவங்க தான், பாத்திரங்கள் வருதும் அவங்க தான், நம்மளோட துணியை வாஷிங் மிஷின்ல போடுறதும் அவங்க தான், எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யறதுல இருந்து எப்படியாவது மீனாவை வெளியில கொண்டு வரணுங்கிறதா என்னோட ஆசையே அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு அண்ணாமலையும், நீ கவலைப்படாதமா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல வீட்டு வேலையில இருந்து கண்டிப்பா நான் மீனாவை இங்க வெளியில கொண்டு வந்துடுறேன். அவளும் ஒரு பிசினஸ் உமன் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் அவ வீட்டு வேலை செய்ய தேவையில்ல, அதுக்குன்னு தனியா ஒரு ஆளுங்களை போட்டுட்டு அப்புறம் மீனாக்கு ரெஸ்ட் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் அங்க வந்த விஜயாவும், ஆமா ஆமா சம்பளத்துக்கு ஆள் போட்டுலாம் எங்க வீட்டுல சமைக்க முடியாது, சமைக்கிறதுக்கு அவ தான் செய்யணும், அவளை விட்டா வேற யார் இருக்கா, அவளுக்கு என்ன வேலை இருக்கு, பூதானே வித்துக்கிட்டு இருக்கா, என்னமோ வந்து பெரிய பிசினஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது, எல்லா வேலையும் அவ தான் செய்யணும், வேற எதுவுமே நம்மளால செய்ய முடியாது, அதுக்காக ஆளையும் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க விஜயா இப்படி பேசுறது கேட்டு முத்து கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. அப்ப அண்ணாமலை, செய் விடுறா முத்து, உங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாடா, அவளை பத்தி தான் எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை கொஞ்சம் அமைதிப்படுத்துறாங்க. அதே நேரத்துல இங்க பார்வதியும் வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, விஜயா நீ கேட்டிருந்தல்ல உங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு நல்ல டேட் குறிச்சு கேட்டேன்னு சொன்னல, நாளைக்கு நீங்க கிளம்புனீங்கன்னா கரெக்டா இருக்கும், சொல்லப்போனா நாளான்னைக்கு ஒரு நல்ல பௌர்ணமி நாள் வருது, அன்னைக்கு நீங்க போயிட்டு இந்த பக்கம் குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சிங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்ததுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு விஜயாவும், ஏங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்லங்க, அதனால நம்ம நாளைக்கு நைட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. இன்னொரு பக்கம் இங்க இதை கேட்டுட்டு இருக்க ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க அதே டேட்ல தான் சொல்லப்போனா அவங்க அப்பாவோட திதியை அவங்க சொந்த ஊர்ல போய் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம திரு முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நம்ம இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு வருது. ஏன்னா மனோஜோட ஊரும் ரோகிணியோட ஊரும் பக்கத்து ஊர் தான், அதனால அங்க இருந்து நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா பெருசா தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை மைண்ட்ல யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி எல்லாரும் போக சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் இந்த பக்கம் டூர் கிளம்புற மாதிரி இங்க பயங்கரமா ரெடியாகி அந்த குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ போகும் முன்னாடி விஜயாவும், எல்லாரும் சாமியை வேண்டிக்கங்க, இன்னைக்கு நம்ம கோயிலில் போய் குலதெய்வ கோயில் சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு தான் நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுத்துற மாதிரி நல்லபடியா பேசிட்டு அங்கிருந்து அந்த ட்ரிப்பையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க எல்லாரும் இப்படி குடும்பமா போற முதல் ட்ரிப் அப்படின்றதுனால இங்க பயங்கரமா பாட்டு போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அதுவும் முத்துவும் ரவியும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இங்க மனோஜுக்கு டான்ஸ் ஆடணும்னு தான் தோணுது. ஆனா என்ன, அவங்க அம்மா அங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவர் அம்மா முன்னாடி அமைதியான ஆள் அப்படின்றதுனால எதையும் வெளியில காட்டிக்காம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா முத்துவும், டே மனோஜ் ஞாபகம் இருக்குல்ல நேற்று நீ எப்படி டான்ஸ் ஆடினு, வாடா டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜையும் எழுப்பி விட்டுறாங்க. அப்ப மனோஜ் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இங்க 3 மருமகளுக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லையே, ரவி இன்னொரு பக்கம் மனோஜ் முத்துன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு ஜாலி கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புற மாதிரி இங்க குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போயிட்டு அண்ணாமலையோட அம்மா வீட்டில் போய் இறங்குறாங்க. இறங்கி அவங்க தங்குறதுக்கான லக்கேஜ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக இங்கே முத்துவும், சரி நம்ம போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு அங்கே ஊரை சுற்றி பார்க்க போகிறாங்க. ஆனால் அண்ணாமலையும், டேய் எங்கே வேணாலும் போங்கடா, சீக்கிரம் மத்தியானத்துக்குள்ளே வந்துடுங்க, ஏன்னா மத்தியான சாப்பாடை முடிக்கணும், அம்மா வேற நமக்காக நிறைய ஆட்டுக்கறி அது இதுன்னு எடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு, சமைச்சு வைப்பாங்க, சாப்பாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் தான் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த ஊர், தான் விளையாண்ட இடம், அதுவும் இல்லாமல் தான் சந்தோஷமாக இருந்த இடம் சொல்லிட்டு எல்லா இடத்தையும் இந்த பக்கம் மீனாக்கு சுற்றி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாக்கும் அந்த கிராமத்தை பார்த்தோன்னு ரொம்பவே பிடிச்சிருது. ஏன்னா அவங்க இவ்வளோ நாளாக சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இப்போ முதல் முறையாக ஒரு கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கிராமத்தை பார்த்து செம்ம சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டியோட ஊர் ரொம்பவே அமைதியாக இருக்குது, நம்ம அப்பப்போ வந்துட்டு போனால் தெரியல, இந்த மாதிரி இங்கேயே வந்து தங்கி இருக்கும்போது தான் இந்த ஊரோட அமைதி என்ன நமக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே மனோஜுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகவே விருப்பம் இல்லை. ஆனால் ரோகிணிக்கு எப்படியாவது இங்கேருந்து வெளியில் போகணுமே அப்படின்னு
சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அவங்களுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, ரோகிணி நான் நம்ம ஊருக்கு வந்துட்டேன் ரோகிணி, நீ நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்ரஸை கொடுக்குறாங்க. ஆனால் ரோகிணியும், அம்மா நான் வர்றது டவுட்டு தான்மா, தயவு செஞ்சு ஏமா என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா, நான் இப்போ முத்துவோட பாட்டி ஊரில் இருக்கேன், நான் இப்போ பக்கத்தில் தான் இருக்கேன், பட் இருந்தாலும் நான் இங்கேருந்து கிளம்புறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுமா, நான் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, அப்பாவோட திதியை நீங்களே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ரோகிணியோட அம்மாவும், இல்லை கல்யாணி நீ தான் வரணும், நீ வந்தால் மட்டும்தான் அப்பாவோட திதியை நம்ம சிறப்பாக கொடுக்க முடியுமா, தயவு செஞ்சு வருஷம் ஒரு நாளாவது நான் சொல்கிறத கேளு, இந்த வருஷம் அவருக்கு நல்லபடியாக நம்ம திதி கொடுக்கணும், அதனால இதை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கல்யாணியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரி விடுமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திதி கொடுக்கறதுக்கும் போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே முத்துவோட பாட்டியும் தடபுடலாக விருந்து வைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக முத்துக்கு இங்கே ஆட்டு மூளை பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதனால் அவங்களுக்கு தேவையான இங்கே ஃபுட்டு எல்லாத்தையும் சமைச்சு வச்சு இங்கே எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ மீனா அவங்களோட உட்காந்து சாப்பிடாம அவங்களும் எந்திரிச்சு பரிமாற வராங்க. ஆனால் பாட்டியும், இங்கே பாரு மீனா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது நீ எனக்கு பரிமாறுறது சரியான விஷயம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இந்த வீட்டில் பரிமாறுறதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, அதனால் நீ ஒழுங்காக முத்து கூட உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு இங்கே தடபுடலாம் விருந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தான் அம்மா தனக்காக எவ்வளோ விஷயத்த பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஒரு பக்கம் ரவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, பாட்டி இந்த பொரியலை நீங்கள் எப்படி செஞ்சீங்க, இதை எப்படி செஞ்சீங்க, அது எப்படி செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி சமையலில் ஒவ்வொரு டவுட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டியும், என்னடா உனக்கு என்ன பிரச்சனை, இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே இல்லை, நான் ஒரு செஃப் இல்லை, சரி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் நான் ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் இதை பற்றி நான் கொஞ்சம் வெளிப்படையாக நான் பேசி இந்த டிஷ்ஷஸையும் நான் வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் கொண்டு வர பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட பாட்டியும் சிரிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க ஸ்ருதி இருந்துக்கிட்டு, ரவி நீ முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்கு நல்ல மரியாதை கிடைக்குதான்னு பாரு, அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ உன்னால் முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ரவியை கலாய்க்கிறாங்க. அப்போ ரவியும் கோவப்பட்டு ஸ்ருதியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ இதை கவனிச்சுட்டு அண்ணாமலையும், டே இது பாட்டி வீடு, ஒழுங்காக இருக்கணும் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் ஒரு பக்கம் வான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பாட்டியும், இங்கே பாரு ரவி, இந்த மாதிரி சமையல் எல்லாமே கிராமத்தில் சமைச்சா மட்டும்தான் அந்த மண் வாசத்தோடு இருக்கும். சொல்லப்போனால் இப்போது நான் செஞ்ச எல்லா சமையலுக்கும் நானே வந்து உரலில் மசாலாக்களை இடித்து அம்மியில் அரைச்சி இந்த மாதிரி என் கையால் செஞ்சதுடா. இது வந்து நீ எந்த ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணாலும் இந்த அளவுக்கு ஒரு கிராமத்து ஸ்மெல்லோடு இருக்காது. அதனால் இதை நீ ட்ரை பண்ணு, இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் உனக்கு சொல்கிறேன், பட் ஆனால் இந்த மாதிரி வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியும், ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்லும் போது என்கிட்ட சொல்லுங்கள், நானும் அந்த விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறேன், சொல்லப்போனால் என்னோட ரெஸ்டாரண்ட்லேயும் அது கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட பாட்டியும், ஸ்ருதி நீ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டியா, பரவாயில்லம்மா, நீ உண்மையாலுமே ஒரு நல்ல பிஸ்னஸ் உமன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரவியை பார்த்து, டே ரவி பரவாயில்லடா, இந்த மாதிரி உன் ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டில் நீ செஃப்பாக இருக்கியா, நீ செஃப்பாக படிச்சுட்டு வெளியில் போய் கஷ்டப்படுவேன்னு நினச்சேன், பரவாயில்ல புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து ஒரே பிஸ்னஸை நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரவி எதுவுமே பேச முடியாமல் தலையை கீழே குனிஞ்சுக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஸ்ருதிக்கு அந்த விஷயம் ரொம்பவே வந்து எம்பாரசிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரவியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு ரவி, நீ இந்த விஷயத்தில் என்ன வேணாலும் முடிவெடு, நீ அந்த நேத்தோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறதை பற்றி நான் உன் மேலே குறை சொல்ல மாட்டேன், அதே மாதிரி என்னோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட எந்த டீட்டெயிலையும் சொல்ல மாட்டேன், பாட்டி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீ வருத்தப்படுறல, அந்த விஷயத்தை மறந்துடு, நீ என்னைக்கு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு தோணுதோ அன்னைக்கு வா, நீ வர்ற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அன்றைக்கி நல்லா ஜாலியாக சிரித்து பேசி சாப்பிட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த பக்கம் எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்காக இங்கே அண்ணாமலையும் காலையில் போய் தேங்காய் பழம் பூ இதுன்னு சொல்லிட்டு என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் ஊருக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இவங்க ஃபேமிலியோட அந்த கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஆனால் அப்படி அவங்க கிளம்பி போகலான்னு சொல்லி முடிவெடுக்கிற நேரத்தில் ரோகிணி ஒரு நிமிஷம் ஒரு கால் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்க. சொல்லப்போனால் அந்த கால் பேசிட்டு வந்த உடனே இவங்க இந்த பக்கம் டேரெக்டாக விஜய் கிட்ட போயிட்டு, ஆண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் கொஞ்சம் சிட்டி வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜயாவும், ஏமா போகணும், இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், நீ அங்கே வர வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி நான் ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன், சொல்லப்போனால் நான் ஒரு கஸ்டமருக்கு இந்த மாதிரி நான் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டேன், அந்த மாதிரி மேரேஜ் அலங்காரம் தான், அதுக்கான பேமெண்ட் வந்து எனக்கு இன்னும் அவர் தரவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இப்போ பேமெண்ட்டு கிட்டத்தட்ட 40,000 ரூபா போட்டு விட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகலை, நான் பேங்க்கில் போயிட்டு என்னோட ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு வந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், அதான் நான் பேங்க்குக்கு மட்டும் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி காரணம் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு விஜயாவும், சரிம்மா நீ தனியாக போக வேண்டாம், டே மனோஜ் ரோகிணி கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணிக்கும், இல்லை நான் மட்டும் போயிட்டு வந்தேன் ஆண்டி, மனோஜ் அங்கே இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பயங்கரமான சாக்கு போக்க சொல்லிட்டு அவங்க டேரெக்டாக அவங்க
அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு வந்து இந்த பக்கம் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் பரவாயில்ல கல்யாணி, நீ வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன், வந்துட்ட, வா வா சீக்கிரம் வா, நம்ம அப்பாவுக்கு திதி வைக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த திதி வேலையில் ரொம்பவே மூழ்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு விஜயோட குடும்பமும் சொல்லப்போனால் ரோகிணி எங்கே இருக்காங்களோ அதே இடத்துக்கு தான் வராங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் இவங்களோட குலதெய்வமும் இருக்கும் போல இருக்கு. அது ரோகிணிக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற பூசாரியும் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு குலதெய்வத்தை பார்க்க வந்திருக்கீங்க, அதனால் முதல்ல நீங்கள் அந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணணும். அதுக்கு முதல்ல நீங்கள் 11 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குலதெய்வத்தை குளிப்பாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் சரி குலதெய்வ கோயிலுக்கு தண்ணி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில்வர் குடத்தை எடுத்துக்கிட்டு டேரெக்டாக குளத்தை பார்த்து நடந்து வராங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா அங்கே யாருக்கோ திதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி இங்கே உத்து பார்க்கும் போது தான் தெரியுது அந்த இடத்துல இங்கே ரோகிணி இங்கே பக்கத்தில் கிறிஷோட பாட்டியோட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கிறிஷோட பாட்டியும் ரோகிணி பேரை கல்யாணின்னும் சொல்லப்போனால் இவங்க தான் கிறிஷோட அம்மா அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இந்த பக்கம் மீனாக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை கேட்டு ஷாக்லேயே அவங்க கையில் இருந்த குடத்தையும் கீழே போட்டுடுறாங்க. அப்போ உடனே இந்த மாதிரி மீனா நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரோகிணியும் கவனிச்சிடுறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க அப்படியே மிரண்டு போயிட்டு மீனா பக்கத்தில் போயிட்டு மீனா மீனா இந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே பதறாங்க. ஆனால் மீனாவும் இவ்வளோ பெரிய உண்மையை இவ்வளவு நாளாக மறைச்சி இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோகிணியோட கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விடுறாங்க. சொல்லப்போனால் இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ரோகிணி அப்படியே கீழே உலண்டு போய் விழுந்துடுறாங்க. அதே நேரத்தில் மீனாவும் நீ இவ்வளவு நாள் பண்ண துரோகத்துக்கு உனக்கு சரியான தண்டனை கிடைக்காம விடாது, அதுலேயும் அந்த தண்டனையை நான் இன்னைக்கே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமாக இங்கே விஜயாவை பார்த்து போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே விஜயா கிட்ட போயிட்டு ரோகிணி சம்மந்தப்பட்ட உண்மைகளை சொன்னாங்கன்னா இப்போ விஜயா என்ன முடிவெடுப்பாங்க? சொல்லப்போனால் ரோகிணியை இந்த வீட்டை விட்டு பிரித்து வைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அப்படின்னா ரோகிணியை மறுபடியும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ்.